லைஃப் டைம் சயின்ஸ் நேர்களுக்கு வணக்கங்க. இப்ப நம்ம பாக்குறது என்னங்க, ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் எப்படி இருந்தா அவர் நன்மைகளை செய்வாரு அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்கலாம். ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் 1-6 கூடையவராக வருகிறார். 1-6 கூடையவராக வந்தால் எங்க இருந்தா அந்த லக்னாதிபதி எப்படி இருப்பார், அவ்வளவுதான் வித்தியாசம். எங்க இருந்தா அந்த லக்னாதிபதி அவர் சம்பந்தப்பட்டவர் பிறந்தவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறதுக்கு இப்ப நான் கிரக அமைப்புல அந்த சுக்கிரன் எங்க இருந்தா எப்படி வரும் அப்படிங்கிறத நான் சாப்பிடுறேன். இப்ப பாத்துக்கோங்க, ரிஷப லக்னங்க. ரிஷப லக்னத்திற்கு லக்னாதிபதி சுக்கிரன் 1, 2, 3, 4, 5, 6 இந்த 2 வீட்டுக்கும் அவர் தாங்க அதிபதி. இந்த 2 வீட்டுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அப்படி இருக்க இப்ப லக்னாதிபதி பிறக்கும் போது சுக்கிரன் எங்க இருக்கிறார்? உதாரணத்துக்கு நான் மற்ற கிரகங்களை போடல, சுக்கிரனை மட்டும்தான் பண்ணியிருக்கோம். லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, சூப்பரான அமைப்பு, நல்ல யோகா அமைப்பு. லக்னத்துல சுக்கிரன் இருந்து அந்த திசை வந்தா சொல்ல வேண்டியது, அந்த அளவுக்கு யோகம். ஏன்னா 6க்கு 8ல மறைகிறாருல, அதனால அந்த இடம் நல்லா இருக்கும். 6ஆம் வீட்டை பார்க்கல, அவரோட 6ஆம் வீட்டை கெடுப்பதற்கு இல்ல, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தபடியா 2ல இருக்கலாங்க, தப்பு கிடையாது. ஏன்னா அதிநட்பு கிரகமான புதனோட வீட்டுல சுக்கிரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், லக்னாதிபதி லக்னத்துல இருக்கலாம், லக்னாதிபதி 2ஆம் வீட்டுல இருக்கலாம், சுப கிரகமாக வேற போயிட்டாங்க, அதனால 2ஆம் வீட்டுல இருக்கலாம். இப்ப 2ஆம் வீட்டுல இருந்து 8ஆம் வீட்டை பார்க்கறது. 8ஆம் வீட்டை பார்க்கும்போது அவ்வளவு சீக்கிரம் நோய் நொடிகள் எதையும் வரவிட மாட்டாங்க. ஏன்னா 8ஆம் வீட்டை சுபக்கிரகம் பார்க்கறது நல்ல யோகம். அதனால இந்த லக்னத்துக்கு குரு தான் இங்க இருந்து பார்க்க கூடாது, இந்த நோயை வளர்ப்பார். ஏன்னா இந்த லக்னத்துக்கு கெட்டவர், அதனால வளர்ப்பார். ஆனா சுக்கிரன் பார்க்கலாம், ஏன்னா லக்னாதிபதியாச்சு, அவர் பார்க்கலாம். பார்த்தா நோயே இருக்காதுங்க, அவ்வளவு சீக்கிரம் எது வந்தாலும் சரியாயிடும். அந்த அளவுக்கு இங்க 2ல சுக்கிரன் இருக்கிறது நல்லா அமைப்பு. இன்னொரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டோம், பொருளாதாரம் அப்படி இருக்கும். லக்னத்துல இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி 2ல சுக்கிரன் இருக்குது, அப்படி ஒரு யோகம். 3ல இருக்கக்கூடாது. 3ல இருந்தா இந்த நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லக்னத்துக்கு 3, 8 கூடியவங்க கெட்டவங்க, மாரகாதிபதி. இந்த வீட்டுல போய் சுக்கிரன் இருக்கக்கூடாது. சந்திரன், சுக்கிரனுக்கு பிடிக்காத ஒரு ஆள் தான் அது சந்திரன் தான் மெயினா. அப்புறம் தாங்க செவ்வாய் எல்லாம் வருவாங்க, குருவெல்லாம். சந்திரனை தான் சுத்தமா பிடிக்காது, அதனால அங்க இருக்கக்கூடாது, அவன் சிறப்பு கிடையாது. இப்ப 4ல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், திக்பலம் அடைவார். 1, 2, 3, 4ல திக்பலம் அடைஞ்சாலும் இதுல ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. 4ல திக்பலம் அடைகிறாருங்க. இதனால லக்னத்துக்கு 4ல திக்பலம் அடையலாங்க. ஏங்க இதனால லக்னத்துக்கு 4ல சுக்கிரன் நீசம் அடையாது, எப்படி திக்பலம் அடைச்சா நல்லா இருக்கும் நீங்க கேட்கலாம். ஆனா இங்க இருந்து நீசம் அடையலாங்க, அதாங்க நல்லது. ஏன் கேட்டீங்கன்னா இது வரும் நட்பு. புதனும் இந்த புதனோட வீட்டிலேயே சுக்கிரன் இருக்கும்போது லக்னத்துக்கு 4ல சுக்கிரன் திக்பலம் அடைகிறது, நீசம் அடைஞ்சாலும் திக்பலம் சூப்பரா இருக்கும், ஏன்னா நட்பு வீட்டுல இருக்கிறாரு. ஆனா இதுவே நான் திருப்பி இங்க வாங்க, 1, 2, 3, 4 சூரியனோட வீட்டுல போய் திக்பலம் அடையலாமா? இந்த இடத்துலதான் நம்ம யோசிக்கணும். லக்னத்துக்கு 4ல தானே இங்க திக்பலம் அடைஞ்சிருக்காரு, அப்புறம் எதுக்குங்க அது தப்புன்னு சொல்றீங்க? நான் தப்புன்னு சொல்ல வரல, நல்ல விஷயம்தான். அந்த நல்ல விஷயத்துலயும் ஒரு கெடுபலன். இப்போ லக்னத்துக்கு 4 யாரோட வீடுங்க? சூரியனோட வீடு. சுக்கிரனுக்கு சந்திரன் எப்படி ஆகாதுன்னு அதே மாதிரி சூரியனா அங்க போய் திக்பலம் அடைஞ்சா என்ன ஆகும்? லக்னாதிபதி போய் 4ஆம் வீட்டுல உட்காரு. 4ஆம் வீட்டுல உட்காந்தா என்ன ஆகும்? இந்த சுகம் சம்பந்தப்பட்ட இடத்துல இரிட்டேட்டா தானே இருக்கும். இரிட்டேட்டா இருக்கும்போது இது லக்னமாகி செவ்வாய் இங்கேயே இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. இங்க செவ்வாய் இருந்துட்டாரு அப்படின்னா இங்க சுக்கிரன் இருக்காரு அப்படின்னா என்ன ஆகும்? 7ஆம் அதிபதி லக்னத்துல இருந்து சுக்கிரன் 4ஆம் வீட்டுல இருந்துட்டா அவர் மனைவி சொல்றத கேட்க மாட்டோம், கௌரவத்துக்கு ஒரு இழுக்கா கொண்டு வந்துருவார். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் சூரியனும் உள்ளேயே இருந்துட்டாருங்க, அவ்வளவுதாங்க. மொத்தமாவே அவங்க கௌரவத்தை அவங்க குடும்பத்துல மனைவி சொல்ற மாதிரிதான் கேட்கற மாதிரிதான் வரும். இவர் வேற எந்த ஸ்டெப் எடுத்தாலும் அவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி. இதுதான் அமைப்பு. 4ல சுக்கிரன் திக்பலம், 5ல சுக்கிரன் நல்லதுங்க, நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்லை, நல்லதுங்க. 6ல இங்க இருந்தா என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, எந்த பணம் வந்தாலும் நல்ல வழியிலையும் செலவாகாது, அவங்களுக்கு கடன் பிரச்சனை எல்லாமே இருக்கும். ஒருத்தன் கொடுத்துட்டு போவான், அதை இங்க திருப்பி கொடுக்க வேண்டியது வராது. அதெல்லாம் கூட 1, 2 நடந்தாலும் உங்களுக்கு இந்த சுக்கிரனை செவ்வாயோ சனியோ இங்க இருந்து பார்த்துட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதாங்க கெடுபலன்கள். இதுதான் வித்தியாசம். ஏன்னா 6ஆம் வீட்டுக்கு கெடுபலன்களை பண்ணிடுவாரு. லக்னத்துக்கு மறைகிறா, அப்ப லக்னாதிபதி ஆச்சாரங்க, அப்புறம் எப்படிங்க கெடுதல் பண்ணுவாரு? இங்க 80 பண்ணாரு, அங்க 20 பண்ணாரு. ஆனா அங்க இருக்கிறாருங்க, இங்க 80 பண்ணாரு, இங்க 20. இவ்வளவுதான் வித்தியாசம். இந்த லக்னத்துக்கு லக்னத்துல சுக்கிரன் இருக்கிறது 80, இங்க மறைஞ்சிருக்க 60 கெடுபலன்கள் பண்ணுவார்.
இந்த இங்க இருக்கிறவர் 80% கெடுதலை 20% நல்லா என்ன பண்ணுவாங்க. 7ல சுக்கரன் இருக்கிறது கலஸ்திர ஸ்தானத்துல இருக்கிறது மோசம் இல்லை, இருந்தாலும் அந்த அளவுக்கு சிறப்புகள் கிடையாது. 8ல 9ல பாருங்க, லக்னாதிபதி 9 தான் சூப்பரான அமைப்புங்க இருக்கலாம். இந்த மாதிரி இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து லக்னாதிபதி 9ஆம் இடத்துல நல்ல யோகமான ஜாதகம், நல்ல அமைப்பு, நட்பு வீட்டுல இருக்கிறார். ஓகே, இப்படிதாங்க நம்ம பார்த்துக்கணும். 10ல இருக்கிறத விட 11ல சுக்கிரன் உச்சமடைவாருங்க, ரொம்ப நல்லதுங்க. லக்னாதிபதி லாபஸ்தானத்துல உச்சமடைகிறது சூப்பர். இப்படிதாங்க நம்ம பார்க்கணும். இப்படி இருந்துட்டா நல்லது. 12ல சுக்கிரன் இருந்தா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்னொரு விஷயம் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லிட்டேன். சுக்கிரன் 6ஆம் வீட்டை பார்ப்பார். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 12ல இருந்தா சுக்கிரன் வீட்டை பார்ப்பார், 6ஆம் வீட்டை. 6ஆம் வீட்டு கெடுபலன்கள் அதிகமாகும். நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும். இது வந்து 12ல தாங்க சுக்கிரன் இருக்காரு, நல்லதா 6ஆம் வீட்டை பார்த்துருவாரு. லக்னாதிபதி லக்னத்தை பார்க்காம 6ஆம் வீட்டை பார்த்தா என்ன ஆகும்? கெடுபலன்கள், கடன்கள், தொல்லைகள், வழக்குகள் எல்லாத்தையும் கொண்டு வந்தார். இதுதான் வித்தியாசம். நம்ம வந்து லக்னத்தை பொறுத்த மட்டும் ரிஷப லக்னத்துக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நான் அப்ப சொல்லியிருக்கேன். நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கா, இதுல வேற எதுவும் டவுட்? ஓகே, தேங்க்ஸ்.